ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, இது சமையல் வீடியோ கிடையாதுங்க. உப்பு மஞ்சத்தூள்லாம் போடுறத பார்த்து தப்பாக நினச்சிடாதீங்க. என்னுடைய காலாணி வந்துடுச்சு. நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா, நான் என்னுடைய காலில் ஸ்லிப்பர் போட்டு தான் வீட்டுக்குள்ளேயே நடந்திருப்பேன். அது ஏன்னு தெரியல, வெறும் காலில் நடந்தால் பயங்கரமாக வலிக்குது, ஒரு மாதிரி ஊனுது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி ரிசர்ச் பண்ணுவோம். அதை பற்றி வீடியோஸ் பார்த்தோன்னே எனக்கு ஒரு சின்ன அவேர்னஸ் க்ரியேட் ஆச்சு. அதை உங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நான் இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ இது ஒன்றும் இல்லைங்க, நம்மளுடைய காலில் வந்திருக்க அந்த சின்ன அந்த கேலஸை எப்படி நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீட்லேயே தான் இதை பண்ண போகிறோம். இது என்னென்னா, ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு, எதனால் வந்துச்சு, இது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், வந்துட்டால் என்ன பண்ணணும், பண்ணக்கூடாது அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். இது ஒன்றும் இல்லைங்க, நான் இது வந்து மஞ்சத்தூள், உப்பு, கல் உப்பு, அப்புறம் இது வந்து ஷாம்பு கொஞ்சோண்டு போட்டு நுரைக்காக அப்படி இது பண்ணியிருக்கேன், காலை வாஷ் பண்ணுறதுக்காக. இதை நம்ம கொஞ்ச நேரம் வச்சு ஊற வைப்போம். இது ஊறுறதுக்கு டைம் ஆகும். ஸோ இதை பற்றி நான் பேசுகிறத விட இதை பற்றி கிளியராக படிச்சிருக்க ஒரு டாக்டர் பேசுனா நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ டாக்டர் வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன். வாங்க டாக்டர் என்ன சொல்கிறாரு பார்க்கலாம். வீடியோல இந்த கால் ஆணிகள், கான் அண்ட் கேலஸ் மற்றும் இந்த பாத வெடிப்பு, இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், எப்படி நம்ம இது வராம தடுக்கணும், என்ன விதமான ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்ப்போம். சோ இந்த ஆணிகள் அப்படிங்கிறது தோல் வியாதி கிடையாது. இது வந்து பெண்களுக்கு அதிகமா வரும், ஆண்களோட பெண்களுக்கு அதிகமா வரும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த டெஸ்ட்டுமே தேவையில்லை. ஜஸ்ட் தொட்டு பார்த்தாலே தெரியும். முதல்ல சென்டர்ல இருக்கிற பகுதி ரொம்ப மிக கடினமா இருக்கும். இதை சுத்தி உள்ள பகுதிகள்லாம் பாத்தீங்கன்னா தொட்டா கொஞ்சம் கடினமா இருக்கும். சோ அதை தொட்டாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இது வந்து கேலஸ் தான், கான் தான் அப்படிங்கிறது. இப்படியே விட்டோம்னா அது என்னன்னா வலியும் எரிச்சலும் கொடுக்கும், நடக்கிறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். சோ அதுக்கு நம்ம வந்து வீட்டிலேயே சில மெத்தடுகள், ட்ரீட்மெண்ட்கள் செய்து பார்க்கலாம். முக்காவாசி 99% இது ஆட்டோமேட்டிக்கா வீட்டுல நம்ம செய்யக்கூடிய ட்ரீட்மெண்ட்னால காணாம போயிடும். ஆனா இந்த மாதிரி ஆணிகள் வராம தடுக்கணும்னா என்னென்ன விஷயங்கள் பண்ணணும்? முதல் விஷயம் அண்ட் முக்கியமான விஷயம், நம்ம அணியக்கூடிய காலணிகளை கரெக்டா செலக்ட் பண்ணணும், சூஸ் பண்ணணும். விஷயம், நம்ம பாத நகங்கள் அப்படிங்கறத ரெகுலரா கட் பண்ணி சுத்தமா வச்சுக்கணும். அப்புறம் கான் பேட்னு இருக்கு. இந்த கான் பேட் அப்படின்னு சொல்லிட்டு கடையில இருக்கும், அது சாஃப்டா இருக்கும். அது மேல வச்சு அது மேல ஷூ அணிஞ்சுக்கலாம். சோ இந்த மாதிரி வைக்கும்போது அந்த வலிகள் குறையும். நாலாவது விஷயம், ரெகுலரா நம்ம பாதத்தை கழுவி சுத்தமா வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம சோப்பு போடும்போது முக்கியமா விட்டு சோப்பு போட்டு சுத்தமா வைக்காத ஒரு பகுதினா அது நம்ம காலோட பாதமா தான் இருக்கும். அதனால பாதங்களை சுத்தமா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெகுலரா நம்ம பாதத்துல வந்து மாய்ஸ்சரைசர் கிரீம் மாதிரி நம்ம தடவிக்கிறது, இல்ல சாதாரண தேங்காய் எண்ணெய் தடவிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாதங்களை ஹெல்த்தியா வச்சுக்கும். இப்ப அடுத்து மூணாவது விஷயம், ஒருவேளை ஆல்ரெடி ஆணி வந்துருச்சு, பயங்கரமா வலி இருக்கு அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல நம்ம என்ன பண்ணணும்? சோ இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். வீட்லயே ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொன்னேன் இல்லையா? நாம வந்து சுடுதண்ணி வச்சுக்கணுங்க. இந்த சுடுதண்ணியில வந்து எப்சம் சால்ட் அப்படின்னு நம்ம கடைகள்ல கிடைக்கும். இந்த எப்சம் சால்ட்டை வந்து கலந்த அந்த சுடுதண்ணீர்ல நம்ம ஒரு 10 to 15 நிமிடம் நம்ம கால்களை வச்சிருக்கணும். அப்படி வச்சிருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அது கேலஸா இருந்தாலும் சரி, கார்னா இருந்தாலும் சரி, இந்த ஆணிகள்லாம் வந்து சாஃப்ட் ஆகிடும். சோ ஆரம்பத்திலேயே சாஃப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். அப்படி சாஃப்ட் ஆகல அப்படின்னா ஒரு 2-3 நாட்கள் தொடர்ந்து இதே மாதிரி நைட்ல பண்ணிட்டு வரலாம். 10 to 15 மினிட்ஸ் அந்த உப்பு கரைத்த சுடுதண்ணீர்ல கால்களை வச்சு முதல்ல அதை சாஃப்ட் ஆக்கணும், ஆணிகளை சாஃப்ட் ஆக்கணும். அடுத்து ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னா, நம்ம இந்த மாதிரி பியூமிஸ் ஸ்டோன் சொல்லுவோம், பியூமிஸ் கற்கள். இந்த கற்கள் பாத்தீங்கன்னாலே தெரியும், இந்த இடத்துல எல்லாம் வந்து ஓட்டையா இருக்கு இல்லையா, இது போரஸா இருக்குன்னு அர்த்தம். சோ இந்த மாதிரி கற்கள் வந்து கடையில கிடைக்கும். இதை வந்து தண்ணியில நனைச்சு, இதையும் சுடுதண்ணியில நனைச்சு இந்த கல்லை வச்சு நம்ம ஸ்க்ரப் பண்ணணும். இந்த கான் மேல ஸ்க்ரப் பண்ணணும். அப்படி ஸ்க்ரப் பண்ணும்போது எப்பவுமே ஒரே பக்கமா இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணுங்க. ரொம்ப தீவிரமா தேய்க்க கூடாது, ரொம்ப வலி எடுத்துக்கும். மேல இருக்கக்கூடிய அந்த தோல் பகுதி கொஞ்சம் கொஞ்சமா அது வந்துடும். இந்த மாதிரி நம்ம இந்த பியூமிஸ் ஸ்டோன் கற்களை யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் கொஞ்சமா அது வந்துடும். இந்த ஆணிகள் வந்து ஒரே நாள் 2 நாள்ல சரியாகக்கூடிய விஷயம் இல்ல, ஆனா 2 வாரத்துல கண்டிப்பா சரியா போயிடும். இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணி இந்த ஸ்க்ரப்பிங் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா ஆணிகள் வந்து போயிடும். சோ இந்த மாதிரி கற்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இது வந்து ஒரு விதமான பேப்பர், இது ஸ்க்ரப்பிங் பேப்பர் தான். சோ இதுவுமே வந்து நம்ம கடைகள்ல கிடைக்கும். இதை வச்சு நம்ம ஸ்க்ரப் பண்ணலாம். சோ இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து 3வது ஸ்டெப் இருக்கு. சோ இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணதுக்கு அப்புறம் லோஷன் அப்ளை பண்ணும். சாதாரண லோஷன் அப்ளை பண்ணலாம், இல்லைன்னா வந்து விளக்கெண்ணெய மேல அப்ளை பண்ணலாம்.
பண்ணலாம், தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணலாம். கடைகளில் கிடைக்கக்கூடிய கார்ன் கேப் அந்த கிரீம்ல வந்து பொதுவாக சலிசிலிக் ஆசிட் இருக்கும். இந்த சலிசிலிக் ஆசிட் எல்லாருக்கும் நம்ம ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி கிரீம்கள் வந்து முக்கியமா சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க கண்டிப்பா யூஸ் பண்ணவே கூடாது. சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க, அப்புறம் சர்க்குலேஷன் சம்பந்தமான, அதாவது ரத்த ஓட்டம் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த மாதிரி கிரீம் யூஸ் பண்ண முடியாது. இப்போ வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுமே இந்த மாதிரி கிரீம்கள் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே போட்ட வெரிகோஸ் வெயின் பத்தின வீடியோல சொல்லியிருக்கிறேன். இந்த பாதத்துக்கு ரத்த ஓட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ இப்போ சர்க்கரை, வேற ரத்த குழாய் சம்பந்தமான நோய்கள், வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளத்துல எல்லாம் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ரத்த ஓட்டம் கம்மி, அந்த இடத்துல ஆக்சிஜனை கொண்டு வந்து சேர்த்து கார்பன் டை ஆக்சைடை திருப்பி கொண்டு போறதுங்கிறது ரொம்ப கம்மியா நடக்கக்கூடிய ஏரியானா அது நம்ம காலோட பாதங்கள் தான். சோ அதனால நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சில கிரீம்கள்லாம் அப்ளை பண்றோம்னா, ஏன்னா சில சமயம் அந்த இடத்துல புண்ணாகி அது ஆறாம போயிடும். இந்த மாதிரி கிரீம்னால உண்டாகக்கூடிய புண்கள். அடுத்து நீங்களாகவே இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாமே அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது தப்புங்க. நீங்களா அதை பண்ணவே கூடாது. அது வந்து பின்னாடி அதுல இன்ஃபெக்ஷன் ஆகி ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் அதை கட் பண்ணி எடுக்கணும், ரொம்ப வலி அதிகமா இருக்கு அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல அது டாக்டர் பண்றது தான் பெஸ்ட். நார்மலா வந்து உப்பு தண்ணியில ஊற வச்சாலே, சுடு தண்ணியில 10 to 15 நிமிடம் காலில் வச்சிருந்தாலே அந்த கால் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா சாஃப்ட் ஆயிரும். அப்புறம் கடைசி ஒரு விஷயம், எப்ப வந்து டாக்டரை பார்க்கணும்? நாம வீட்டு வைத்திய முறைகள் எல்லாம் ட்ரை பண்ணிட்டோம், அப்பயும் போகல, சரியாகல அப்படிங்கும் போது எப்ப நம்ம டாக்டரை பார்க்கணும்னா, எப்ப இந்த வலி அப்படிங்கிறது ரொம்ப தாங்க முடியாம இருக்கு, அந்த ஆணிகள்ல இருந்து சீல் வடியுது, இல்ல வீக்கம் அதிகமாகிட்டே போகுது, இல்லைன்னா சிகப்பா அந்த இடமே சிகப்பாகுது, நடக்கிறதுக்கு சிரமமா இருக்கு, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் வந்து நம்ம டாக்டரை பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாக்டர் கிளியர் கட்டாக எல்லாத்தையுமே பாயிண்ட் பை பாயிண்ட் வச்சு எல்லாமே நம்மளுக்கு சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டிய விஷயம் ஒன்று தான். சப்போஸ் இது இருந்ததுன்னா நீங்களும் இதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் ஒரு 1/2 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுடைய காலை இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும் போதே இதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது கொஞ்சம் கொஞ்சமாக ஆணியாக மாறுச்சுன்னா இவர் சொல்கிற மாதிரிலாம் இருக்காது. ரொம்ப சாஃப்டான விஷயம், சாதாரண விஷயமா இருக்காது. இதை ஆப்ரேட் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும் போதே இதை நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி கிளியர் பண்ணிட்டோன்னா நமக்கு நல்லது. நம்ம தான் பார்த்துக்கணும். டாக்டர் சொன்ன மாதிரியே எல்லாத்தையுமே ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்லிப்பரை ஒழுங்காக சூஸ் பண்ணி போடுங்க. இந்த மாதிரி இருந்ததுன்னா இதை டெய்லி வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணி கண்டிப்பாக இதை பண்ணதும் க்ரீம் போட மறந்துடாதீங்க. க்ரீம் கம்பல்சரி நம்ம போடணும். க்ரீம் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் சாக்ஸ் கூட போட்டுக்கோங்க. ஏன்னா க்ரீம் அப்ளை பண்ணி கண்டிப்பாக நம்ம எங்கேயோ எழுந்து நடப்போம், அந்த க்ரீம் போட்டதே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ சாக்ஸ் போட்டுக்கோங்க க்ரீம் அப்ளை பண்ணிட்ட பிறகு. இப்போ உங்களுக்கு நான் ஸ்டார்டிங் என் கால் இருந்ததுக்கும் இப்போ நான் இது பிடிக்யூர் பண்ணி இந்த ஸ்க்ரப்பெல்லாம் பண்ணதுக்கப்புறம் என் கால் எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு கடைசியாக காட்டுறேன். எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் இதை யூஸ் பண்ண ஆரம்பித்து நான் இதை வீக்லி நான் ட்ரை பண்ணேன். எனக்கு வந்து இப்போ தரையில் நடக்கும்போது பார்த்திங்கன்னா எதுவுமே அந்த ஊன்றது எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி நல்லா ஃபீல் ஆகுது. ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.